கோகிலாங்கிற பெண்ணு 1746ல தஞ்சாவூர்ல பிராமின் குடும்பத்துல பிறக்குறாங்க. 13 வயசுலயே அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு வருஷத்துல அவங்க கணவர் இறந்துறதுனால உடன்கட்டை ஏற கூட்டிட்டு போறாங்க. இத பார்த்த கர்னல் ஹென்றி லிவிங்ஸ்டன் அத தடுக்குறாங்க. அந்த பொண்ணோட குடும்பத்துல யாருமே அவங்கள ஏத்துக்காதனால அவரே கார்டியனா இருந்து அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த பொண்ணுக்கு அவரோட அம்மா பேரு கிளாராவையும் இந்தியாவையும் சேர்த்து கிளாரா இந்தியான்னு நேம் குடுக்குறாரு. அதுதான் நாளடைவுல நம்ம கிளாரிண்டான்னு நம்ம சொல்றோம். கொஞ்ச நாள்லயே அவருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சு பாளையங்கோட்டை வராங்க. அங்க கிளாரிண்டாவுக்கு அவர் இங்கிலீஷ் கத்துக் கொடுத்து காஸ்பலும் சொல்லிக் குடுக்குறாரு. அப்புறம் கிளாரிண்டா இயேசுவ தெரிஞ்சுக்கிட்டு அவர சொந்த ரட்சகரா ஏத்துக்கிறாங்க. கர்னல் வேலை விஷயமா இங்கிலாந்து போறாங்க. பட் அங்கேயே அவர் இறந்துடுறாரு. இத கேட்ட கிளாரிண்டா கவலைப்படுறாங்க. இனி இயேசு தான் எனக்கு எல்லாம் சொல்லிட்டு அவங்க பேப்டிசம் எடுக்குறாங்க. திருநெல்வேலியிலே பேப்டிசம் எடுத்த முதல் நபர் இவங்க தான். வித்தின் 2 இயர்ஸ்ல 40 பேருக்கு இயேசுவ பத்தி சொல்லி ஞானஸ்நானம் எடுக்க வைக்கிறாங்க. அப்புறம் திருநெல்வேலியில முதல் ஸ்கூல் இவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற செயின்ட் ஜான்ஸ் காலேஜ். இவங்க ஆண்டவருக்கு செய்த இந்த இறைப்பணி மறக்க முடியாது.